இன்றைக்கி வந்து நீட்ட அவரைக்காய் இருக்கு இல்லையா, அதுதான் பொரியல் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். வானல் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட அவரைக்காய் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் அதை ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் நம்ம. அப்போ தான் நல்லா பச்சை வாசனை போகும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயில் கொஞ்சமாக நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி, அளவான தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி விடும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிளறிக்கோங்க. சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இது குக்கரில் வச்சோம் அப்படின்னா குழஞ்சிரும். அதனால் வானல்லே சமைச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் காய் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டாச்சு. அதையும் நல்லா கிளறிக்கோங்க. இந்த சமயத்தில் தேங்காய் பூ வந்து நல்லா திருவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இறக்குற சமயத்தில் தேங்காய் பூ போட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரச சாதத்துக்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.